Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th தமிழ் EL 1 1 மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். குவார்டர்லி எக்ஸாமுக்காக ரிவிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சரியான விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. காய்ந்த இலை அப்படிங்கிறது என்னது? சருகு. காய்ந்த தொகை சண்டு. ஸோ ஆப்ஷன் சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஆன்சர் எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. ஃபோர்த் கொஸ்டின், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. தொழிற்பெயர் அப்படிங்கிறது பாடல், வினையாளனையும் பெயர் கேட்டவர். அடுத்த கேள்வி, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவை குறிப்பது மணிப்பெயர் வகை. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் க சச்சிதானந்தன். தென்னன் மகளே, இத்தொடரில் தென்னன் என குறிப்பிடப்பட்டது. ஆப்ஷன் பாருங்கள். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாண்டியனை. இன்னரும் பாப்பத்தே என குறிப்பிடப்பட்டது. பாப்பத்தே அப்படிங்கிறது என்னது? 10 பாட்டு நூட்கள். கடல் கொண்ட நாடு என குறிப்பிட்டது. கடல் கொண்ட நாடு எது? குமரிக்கண்டம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். முகிழ்த்த இலக்கியமும் என்பதில் முகிழ்த்த என்பது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பெயரெச்சம். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. வேறார் புகழுரையும். இத்தொடரில் வேறார் என்பது வேறார் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்க? வேற்று நாட்டவரை சொல்லியிருக்காங்க. தென்னன் மகளே என பெருஞ்சித்திரனார் பாராட்டியது அன்னை மொழியை. பாவலரேறு என சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். அவருடைய சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. அவருடைய இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம். அன்னை மொழியே என்ற பெருஞ்சித்திரனாரின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? கனிச்சாறு. இது 8 தொகுதியாக பிரிச்சிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்குறாங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு யாரோடைய இதழ்கள்? பெருஞ்சித்திரனோடது. ஆப்ஷன் இ துரை மாணிக்கம். நெக்ஸ்ட் பாடல் கொடுத்து அதுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் எவ்வாறு வரும்? இதை ஏற்கனவே பார்த்தது தான். ஆப்ஷன் இ எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. ஆப்ஷன் சி சரியான விடை. செந்தமிழ் என்பது செம்மை ப்ளஸ் தமிழ்னு பிரிக்கலாம். ஸோ பண்பு தொகை. ஆன்சர் ஆ பண்பு தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? ஆப்ஷன் பி பாருங்கள், தமிழ் மொழியை. வேறார் புகழுரையும். இத்தொடரில் வேறார் என்பது வேற்று மொழியினர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு அப்படின்னா யார்? தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் பி மலேசியா. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யார்? ரா இளங்குமரனார்.
இன்னொருத்தர் யார்? திருவிகா. அவர் தான் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். வரகு, காடைக்கன்னி, குதிரை வாலி முதலிய தானிய வகைகளை டேஸ் என்று அழைப்பர். சிறு கூலங்கள். இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவானது எது? ஆப்ஷன் சி சொல்வளம். தாவர வகையில் குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதியை டேஸ் என்று குறித்தனர். குத்துச்செடி, புதர் ஆகியவற்றின் அடிப்பகுதியை என்னன்னு சொல்கிறாங்க? தூறு. தாவரத்தின் காய்ந்த குச்சு என்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது. காய்ந்த குச்சியை சுள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு டேஸ் என வழங்கப்பெறுகிறது. பூம்பிஞ்சு. தென்னையின் இளம் பருவத்தை டேஸ் என்று அழைப்பர். தென்னம்பிள்ளை. ஆப்ஷன் டி சரியான விடை. தமிழ்நாட்டில் விளையும் வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலியவை டேஸ் வகையை சார்ந்தவை. என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க? சிறுகூல வகை. சிறுதானியங்கள்னு சொல்கிறோம்ல, வரகு, காடைக்கன்னி முதலியவை சிறுகூல வகையை சார்ந்தவை. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதியார் அவர்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்டது. அம்மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க? தமிழ் மொழி. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் அப்பாத்துரையார். மேலை நாட்டு ரோமன் எழுத்துருவில் முதலில் அச்சேறிய இந்திய மொழி எதுன்னு கேட்குறாங்க? ஆப்ஷன் டி பாருங்கள், தமிழ் மொழி. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தாள். நெல் கேழ்வரகின் அடிப்பகுதி. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இ. தண்டு. கீரை வாழையின் அடிப்பகுதி. கோல். மிளகாய் நெட்டியின் அடிப்பகுதி. அடி அப்படிங்கிறது புளி வேம்பின் அடிப்பகுதி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை செக் பண்ணிகிட்டே வாங்க. மொத்தம் எத்தனை கேள்விக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆப்ஷன் பி சரியான விடை. குச்சியிலிருந்து பிரிவதை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் சி இனுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வாழையின் இளநிலை. கன்று. தென்னையின் இளநிலை பிள்ளை. பனையின் இளநிலை மடலி. நெல்லின் இளநிலை நாற்று. சரியான விடை ஆப்ஷன் சி. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க? சரியான விடை தேவநேய பாவாணர். பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத கேட்டிருக்காங்க. கவையின் பிரிவு கொம்பு, இது சரி. சினையின் பிரிவு போத்து, இதுவும் சரி. கிளையின் பிரிவு சினை, இதுவும் சரியான விடை. குச்சியின் பிரிவு என்னது? கவைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஸோ பொருந்தாத இணை என்னது? ஆப்ஷன் டி குச்சியின் பிரிவு கவை அப்படிங்கிறது தான் தப்பானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க. தென்னை பனையின் இலை. தென்னை பனையோட இலையை என்னன்னு சொல்லுவோம்? ஓலை. நெல் புல்லின் இலை தாள்.
புளி வேம்பின் இலை இலை, கரும்பு சோளத்தின் இலை எனது தோகை. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இலை, ஓலை, குலை, தோகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் குலை அப்படிங்கிறது தான் பொருந்தாத ஒன்று. நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்று தான் கேட்டிருக்காங்க. கவை, கொம்பு, போத்து, தண்டு. தண்டுங்கிறது தான் பொருந்தாதது. தேங்காய் நெற்றின் மேல் பகுதி டேஸ் எனப்படும். மட்டை. நெல், கம்பு முதலிய தானியங்களை குறிக்கும் சொல் கூலம். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அவரை, துவரை இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? கொத்து. முந்திரி, திராட்சை, குலை. வாழை, தாறு. கேழ்வரகு, கதிர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் என பாடியவர் யார்? கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் என பாடியவர் யார்? கண்ணதாசன். ஆக்கல், அழித்தல், அழித்தலும் மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை. இத்தொடரில் அவனும் யானும் என்பவர் யார் யார்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவனும் யானும் அப்படின்னு அந்த பாடலில் குறிப்பிடப்படுவது ஆப்ஷன் டி, கடவுளும் கண்ணதாசனும். மாற்றம் எனது மானிட தத்துவம் என பாடியவர் யார்? ஆப்ஷன் டி, கண்ணதாசன். கண்ணதாசனின் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்கு கிடைத்த விருது எதுன்னு கேட்குறாங்க. சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு கிடைத்த விருது சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி சரியான விடை. புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் புலம்பெயர்ந்து டேஸ் நாட்டிற்கு சென்றார். புயலிலே தோணி அப்படின்ற புதினத்தோட ஆசிரியர் யார்? பா. சிங்காரம். அவர் எங்கே போனார்னு கேட்குறாங்க. இந்தோனேசியா நாட்டுக்கு. கஜா புயலின் பெயரை வழங்கிய நாடு எது? இலங்கை. பெய்டி புயலின் பெயரை வழங்கிய நாடு எது? தாய்லாந்து. புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? பா. சிங்காரம் அவர்கள். தென்கிழக்கிந்திய போர் மூண்டதில் மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு ஆப்ஷன் பி, புயலிலே ஒரு தோணி. பல்பல பலவின் பயங்கேழு கொல்லி என்று குறிப்பிட நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியான விடை அகநானூறு. நெக்ஸ்ட் இலக்கண கொஸ்டின்ஸ். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. கருத்தாவை அப்படின்னு வந்துச்சுனாலே அது வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் டி சரியான விடை. வெக்குவார் கிள்ளை, உரநசையி இச்சொற்களில் உள்ள அளபடைகள் எதுன்னு கேட்குறாங்க. அக்கனை வந்திருக்க பாருங்கள், அது ஒற்றளபடை. உரநசையி சொல்லிசை அளபடை. ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. மலர்விழி பாடினாள் இத்தொடர் ஒரு தொடர்மொழி. சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். துன்புறுவும் இன்புறுவும் இவற்றில் எவ்வகை அளபடை அமைந்துள்ளது? இன்னிசை. ஆப்ஷன் சி சரியான விடை. செய்யுளிசை அளபடையை டேஸ் எனவும் வழங்குவர். இசை நிறை அளபடை. வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி. கோல் என்னும் சொல் டேஸ் எனப்படும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆப்ஷன் சி சரியான விடை. கீழ்வருவனவற்றுள் பெயரெச்ச தொடரை எடுத்தெழுதுக.
பெயரெச்சம் அப்படின்னா பெயரை கடைசியாக கொண்டு முடியும். படித்த கயல்விழி. படித்த அப்படிங்கிறது என்னது? பெயரெச்சம். கீழ் வருவனவற்றுள் பெயரெச்சம் பயின்று வந்துள்ள தொடர். சென்ற கோதை. நிகழ்கால இடைநிலை அமைந்துள்ள வினைமுற்றை தேர்ந்தெழுதுக. நிகழ்கால இடைநிலை வருகிறான். பொதுமொழியை தேர்ந்தெடுத்தெழுதுக. பொதுமொழி அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் சி தாமரை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இயல் 1ல் உள்ள புக் இன் அண்ட் புக் பேக் எல்லா கொஸ்டின்ஸும் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.